இந்த பக்கம் வர்றானுங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தானுங்க. பசங்க யாரும் பேச மாட்டாங்க, கொண்டே போயிட்டாங்க. ஹாய்டா. எப்படி எழுதுனீங்க எக்ஸாம்? எப்படி எழுதுனீங்க? நல்லா இருந்தீங்க. என்ன எக்ஸாமு? எவ்வளோ மார்க் வரும்? 50. அப்படியே ஓட்டானுங்க. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எந்த ஸ்கூலு? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ். எவ்வளோ மார்க் வரும்? 85. கோச்சிங்கில் எப்படி மார்க் நம்ம ஸ்கூலில்? ஓகே. இப்போ எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? ஈஸியாக இருந்ததா? ஓகே. நான் எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? ஏன்னா ஓடுறீங்க? எக்ஸாம் பற்றி நல்லா இருக்கு. 1 மார்க்லாம் கொஞ்சம் டஃப்ன்றாங்களே. கொஞ்சம் டஃப். ஓகே. குடி எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? எவ்வளோ மார்க் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம். பாய். ஓகேடா. எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? யாரடா பிடிக்கிறது? அண்ணனுங்களை ரிவ்யூ கேட்டு வரேன்டா. இருங்க ஓடிடானு. இருங்க. சரிடா. படிக்கிறேன். ஆய் சொல்லிட்டு போங்க. எக்ஸாம் எப்படி இருந்தது? ஓகே. 1 மார்க் டஃப்னாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சரி. ஸ்கூலோட கோச்சிங் பற்றி? அது நல்லா இருந்தது. ஓகே. எவ்வளோ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்ணீங்க. ஓகே. இப்போ எக்ஸாம் நல்லா இருந்தது. ஈஸியாக இருந்ததா? ஓகே. எந்த ஸ்கூலு? பள்ளி ஸ்கூல். எப்படி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? அம்மா உங்களுக்கு அதாம்மா வந்து ஓடுதுங்க. ஓ சூப்பரா. தேங்க்யூ. எல்லாம் பார்க்குறீங்களா? எல்லா வீடியோஸும்? ஹாய். எத்தனை படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நல்லா படிங்க. நல்லா எக்ஸாம் எழுதி. நீங்கள் ரிவ்யூ தான் வந்திருந்தேன் நம்ம ஸ்கூலுக்கு. ஓகே. ஆமாம். சூப்பர். ஓகே. பாய். உங்களுக்கு அதுதானே இவ்வளோ தூரம் வந்துருங்க. ரிவ்யூ சொல்லணுமா இல்லையா? எப்படி எழுதுனீங்கன்னு பாரு. யாருமே சொல்ல மாட்டீங்க. சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா. ஹாய். எக்ஸாம் எப்படி இருந்ததுப்பா? ஓகே. ப்ரிப்பரேஷன் பற்றி எதனா சொல்லுங்களேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அந்த மற்ற எக்ஸாம்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா மற்ற பசங்களுக்குலாம்? சார் அதாவது இப்போ டீட்டெயில் வந்து ஒரு 6 ப்ரோஸ் இருக்குன்னா அதில் 3 படிச்சா போதும் சார். ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் 3 படிச்சாலே அதில் 1 எழுதலாம் சார். ஓகே. நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். ஓகே. அப்கமிங் எக்ஸாம் பற்றி? அப்கமிங்னா மேக்ஸ். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு எதனா ஒரு டிப்பு? மேக்ஸ் வந்து அதான் இம்பார்ட்டன்ட் சம்லாம் இருக்குல்ல சார், அது யூனிட் வைஸ். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்லாம் ஒரு 5 மார்க்கில் போட்டு பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம் சார். ஓகே. நிறைய மார்க் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பாஸ் ஆக முடியும் இல்லையா? அதான் சார். ஒரு ஆவரேஜ் 90னா 70 மேலே எடுக்கணும்னு நினச்சா ஒரு 50 அது மாதிரி. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஓகே. எப்படி எழுதுனீங்க? உங்கள் பேர் சொல்லு முதல்ல. எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தைரியமாக நின்று ஒரு வார்த்தை பேசுகிற பாரு. அதுக்கே உனக்கு வாழ்த்துக்கள். சரியா? என்ன பேர்? ஓகே. எங்கே படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? நெடுமுறை. உங்கள் ஸ்கூலுக்கு நல்லா பெருமை தேடி தரணும் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், எப்படி எழுதுனீங்க, என்ன பண்ணுறீங்க அதுதானே? ஓகே. என்ன எக்ஸாமு? எப்படி எழுதுனீங்க? ஓகே. எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நில்லுங்க.
எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 மார்க் வரும். வரும். ஓகே. ஸ்கூல் கோச்சிங்லாம் எப்படி உங்கள் ஸ்கூல் கோச்சிங் பற்றி? ஓகே. எப்படி பசங்களுக்கு எதுனா அப்கமிங் எக்ஸாமுக்கு எதனா டிப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இப்படி எதுனா நல்லா இருக்கும் அப்படி? இன்னும் நல்லா படிச்சு எழுதணும். உள்ள இருந்து தான் கேள்வி வருது. ஓகே. பட் ஆனா ஈஸியா இருக்கு क्वेश्चन பேப்பர். ஈஸியாக இருக்குது. ஓகே. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஃபியூச்சரில் நீங்கள் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுலாம்? காலேஜ் போய் சேரணும். எக்கனாமிக்ஸ் குரூப் எடுக்க போறோம். எக்கனாமிக்ஸ் குரூப்பா? நீங்கம்மா? நீங்கள்? நானே எக்கனாமிக்ஸ். சரிம்மா. உங்கள் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி. சூப்பர். நீங்கம்மா? பேர் வந்து நித்யலட்சுமி. ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம். ஓகேம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர்? ஓகே. என்ன படிக்கிறீங்க? ஓகே. நல்லா படிக்கணும். ஓகே. நல்லா படிக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். ஓகேடா. சூப்பராக. எதுவுமே எடுக்கக்கூடாது. இது மோர் மட்டும் தான் எடுக்கணும். ஆக்சிஜன் மோர் ஹெவி மோர் வராது. ஆக்சிஜன் ஹெவியர் தேர்ந்து ஹைட்ரஜன் தான். ஏன்னா இது கம்பேரிசன் எக்ஸாம் பற்றி எப்படி எழுதிங்க? ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக பற்றி சொல்லுங்கள். எப்படி எழுதிங்க எக்ஸாமு? எக்ஸாம் ஈஸியாக தான். ஓகே. எந்த ஸ்கூலு? நெடுமுறை. உங்கள் பேர்? புவனேஸ்வர். ஓகே. என்னென்ன டஃப்ன்றீங்க எல்லாம் ஈஸின்னு சொல்கிறீங்களா? டஃப்னா என்ன பொறுத்த டஃப் தான். லெட்டர் தெரிஞ்சு வரைக்கும் இருக்காங்க. ஓகே. ப்ரிப்பரேஷன் பண்ணனால்னா பசங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. டைமிங்லாம் பத்தலைன்னா சொல்லுவாங்கள்ல சில பேர், அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். எப்படி டிவைட் பண்ணி எக்ஸாம் எழுதலாம்? டைமிங்கில் கரெக்டாக தான் இருக்காங்க. கரெக்டாக யூஸ் பண்ண கரெக்டாக. ஓகே. சென்டர்லாம் ஓகேவா? நல்லா பார்த்துக்க முடியுதா? பார்த்துக்கிறாங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக? ஓகேப்பா. தேங்க்யூ. இல்லை கவர் பண்ணிட்டோமா? உங்கள் பேர்? அமிதாஷன். என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ். எப்படி எழுதுனீங்க? நல்லா தான் இருக்கு. சரி. கொஞ்சம் 1 மார்க்லாம் டஃப்னு சொன்னாங்களா அந்த மாதிரி? 1 மார்க் கொஞ்சம் டஃப். ஓகே. ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணியிருந்தீங்க நீங்கள்? நல்லா தான் பண்ணேன். நல்லா பண்ணியிருந்தீங்க. 2 நாள் கொஞ்சம் லீவ் கொஞ்சம் பத்தல. ஓகே. அப்கமிங் எக்ஸாமுக்கு எதனா டிப் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க பசங்களுக்கு? ஏன்னா சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதுனா நல்லா இருக்கிற லீவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம். அந்த டைமிங்க காலையிலாம் எழுந்துக்கணும் அந்த மாதிரி படிக்கிறது அந்த மாதிரி முடியுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது ஸ்டார்டிங்ல இருந்து ரிவிஷன் மாதிரி அதெல்லாம் சொல்லணும். சேர்த்து எடுத்துக்கோ. ஹாய். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஒரு வாரம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ரொம்ப நல்லா ஓகே. ஈஸியாக இருந்தது. ஓகே. கோச்சிங்லாம் நம்ம ஸ்கூலில் கோச்சிங் பற்றி அதில் தமிழ் சொல்லி தருவாங்க. கோச்சிங்லாம் ஒரு குறையா இல்லை. ஓகே. நீங்கள் ப்ரிப்பரேஷன்னா எப்படி பண்ணியிருந்தீங்க? A to Z கைட்ல இருந்து இது பண்ணோம். 1 மார்க்ல டீச்சர் இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் வரவங்களுக்குலாம் ஹாய் மேம் எந்த காலேஜ்? விஸ்டம் உமன்ஸ் காலேஜ். ஓகே. அட்மிஷன்லாம் போயிட்டு இருக்கா? ஓகே மேம். ஓகே. ஹாய் சார். ஹாய். என்ன சேனல்? எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா? பாய்.